ஓகே. ஓகே. ஸோ எல்லாருக்கும் ஒன்ஸ் அகைன் குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு நமக்கு ஸ்பெஷல் ஒரு ட்ரெய்னிங் செஷன் வந்து ஷ்வேகா மாய்ஸ்சரைசர் பத்தி நம்ம பார்க்க போறது. மெயின் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கின்ன பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து ஏற்கனவே படிச்சிருக்கோம். இதுவுமே ஒரு ஆர்கன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நெறைய பேர் வந்து அத பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. ஸ்கின்னுக்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கா? அது மாரி பிக்கெஸ்ட் ஆர்கன்னே நெறைய பேருக்கு தெரியாது. ஸோ அப்ப ஸ்கின்ன ஏன் கேர் பண்ணணும்? ஸ்கின்ல வந்து அதுவும் ஸ்கின்ன பொறுத்தவரைக்கும் அதுவும் ஒரு ஆர்கன் சொல்லப்போ அதுக்கும் இம்யூன் சிஸ்டத்துக்கும் ரிலேட்டட் உண்டு. ஆனா நெறைய பேருக்கு ஸ்கின் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒண்ணு டேமேஜ்டாவோ இல்லன்னா வந்து ஒரு மாரி ரேஷஸ், பிக்மெண்டட் மாரி ஏதாச்சும் அது எல்லாமே ஸ்கின்னோட பேசிக் ஹெல்த் வந்து மெயின்டெயின் பண்ணாம போறதுனால தான். ஸோ நம்ம ஃபோர் லைஃப் ஷ்வேகா மாய்ஸ்சரைசர் பொறுத்தவரைக்கும் என்னன்னா, 3 இன் 1 ஸ்கின் கேர் வித் சி மினரல். அதுவும் டெட் சீ சால்ட்டோட இது ஆட் ஆயிருக்கு. ஸோ நம்ம சொல்ற இந்த 3 இன் 1 அப்படின்னு சொல்லும்போது, மெயின் திங் என்னன்னா, ஹைட்ரேட், நரிஷ் அதே மாரி புரொடெக்ட்ன்னு சொல்லிட்டு இது என்னென்ன, எப்படி நடக்குது, இதுல என்னென்ன பொருள்லாம் இருக்குன்றத தான் நம்ம வந்து இதுல ஃபர்தரா பார்க்க போறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் திங் சொல்லணும் அப்படின்னா, ஓகே எதுக்காக வந்து ஷ்வேகா மாய்ஸ்சரைசர்? இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னதே வந்து இதுல வந்து 3 இன் 1 ஃபார்முலா அப்படின்னு சொல்லும்போது, இதுல வந்து ஹைட்ரேட் பண்ணும், நரிஷ் பண்ணும், ஸ்கின்ன புரொடெக்ட் பண்ணும் சொன்னோம். ஸோ 3மே வேற வேற வேல. ஸோ ஹைட்ரேட் எதுக்காக பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, ஸ்கின்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நம்மளோட என்விரான்மென்ட் வந்து ரொம்ப வார்மா இருந்துச்சுனாலும், ரொம்ப ஹீட்டா இருக்கு, இல்ல வார்மா இருக்கு, இல்ல வந்து நார்மல விட ரொம்ப சில்லுன்னு இருக்குனாலும், நமக்கே தெரியாம ஸ்கின்ல இருந்து நெறைய வந்து வாட்டர் வந்து எவாப்பரேட் ஆகறதுக்கு சான்ஸ் உண்டு. கோல்டு டைம்ல உள்ளுக்குள்ளார பிளட் சர்க்குலேஷன் அதிகமா நடக்கும். ஸ்கின் வந்து ட்ரையா இருக்கும். சம்மர் டைம்ல அதிகமா ஸ்வெட்ட கிரியேட் பண்ணி அப்படியுமே வாட்டர் லாஸ் நடக்கும். ஸோ அதனால வாட்டர் லாஸ்ன்றது ஸ்கின்ன பொறுத்தவரைக்கும் ஒரு ஜெனரல் ஃபங்ஷன். இது வந்து தெர்மோ ரெகுலேஷன் சொல்லிட்டு நார்மலா சொல்லுவாங்க. அதே மாரி ஸ்கின்ன நரிஷ் பண்றது எதுக்காக அப்டின்னா, ஸ்கின்னுக்குமே வந்து சில எசென்ஷியல் நியூட்ரியன்ட்ஸ் வேணும். இன்னும் சொல்லணும்னா நியூட்ரியன்ட்ஸ்ல இன்னும் சில மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் இல்லனா ரொம்ப மைக்ரோ கெமிக்கல் மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம ஸ்கின்னுக்கு நெறைய வேணும். விட்டமின் ஏ இத பத்திலாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நரிஷ் பண்றது என்னன்னா, ஸ்கின்ல வந்து இப்ப யூவி ரேஸ்லருந்து நம்ம ஸ்கின்ன புரொடெக்ட் பண்ணணுமா, இல்ல ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் உள்ள போகாம இருக்கணும்னா, அதுக்கு ஸ்கின்னுக்கு தேவையான சில பேசிக் நியூட்ரியன்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அதெல்லாம் மேண்டேட்டரி. அதே மாரி ஸ்கின்ன வந்து புரொடெக்ட் பண்றதுமே வந்து பாத்தீங்க அப்டின்னா, நம்ம நமக்குன்னே வந்து செபம்னு சொல்லிட்டு ஒரு ஆயில செக்ரீட் பண்றதுக்குன்னு ஸ்கின்ல ஒரு கிளாண்ட் இருக்கும். அது ஒரு சின்ன வந்து அமிலத்தன்மை மாரி ஒரு பொருள நம்ம ஸ்கின் மேல குடுத்து ஸ்கின்ன வந்து புரொடெக்ட் பண்ற மாரி இருக்கும். இது நேச்சுரலா நடக்குது. ஒரு சிலருக்கு இதுல ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது, அது ஸ்கின்னோட ஹெல்த் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப ஷ்வேகா மாய்ஸ்சரைசர் அப்படின்றது நம்ம 3 இன் 1 சொல்றது எதுக்காகன்னா, ஹைட்ரேட்டும் பண்ணும், நரிஷும் பண்ணும், ஸ்கின்ன புரொடெக்டும் பண்ணும். எஸ்பெஷலி சொல்லும்போது, ஸ்கின்ல வந்து நெறைய டைப் சொல்லுவாங்க. ஆயிலி ஸ்கின்னு, ட்ரை ஸ்கின்னு, சென்சிட்டிவ் ஸ்கின்ஸு அந்த மாரி டைப் சொல்லுவாங்க. இது எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுக்குமே இது செட் ஆகக்கூடிய அப்ப இதுல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் இன்கிரியன்ட்ஸ் இதுல எதனால இத ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டெட் சீ மினரல்ஸ், ஆலோவேராவோட எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் விட்டமின் இ அது மட்டும் இல்லாம ஆல்மண்ட் ஆயிலும், ஆப்ரிகாட் ஆயிலும் இதுல ஆட் பண்ணியிருக்கு. ஓகே. ஸோ அதனால தான் ஷ்வேகா மாய்ஸ்சரைசர் ஏன் நம்ம ஸ்பெஷலா யூஸ் பண்றோம்னா, நமக்கு எல்லாருக்குமே ஸ்கின் எல்லா நேரமுமே ஒரே மாரி நார்மலா இருக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. காலையில எந்திரிக்கும்போது சிலருக்கு நல்லா இருக்கும். ஈவினிங் ஆனா ட்ரை ஆகும். ஒரு சிலருக்கு சம்மர் டைம்ல வேற மாரி இருக்கும். வின்டர்ல வேற மாரி இருக்கும். அதனால எல்லாருக்குமே ஸ்கின்னோட டெக்ஸ்சர் வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம்ல மாறும். அது அவங்களோட இன்டர்னல் ஹெல்த்தையும் குறிக்கக்கூடியதாவும் இருக்கும். அப்போ நம்ம சொல்றதுல இதுல என்னென்ன வந்து மெயின் ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் நம்மளோட ஷ்வேகா மாய்ஸ்சரைசர் மூலமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ் வந்து ரொம்ப லைட் வெயிட். அதனால உங்களுக்கு ஸ்கின்ல அப்ளை பண்ணியிருக்க ஃபீலே இருக்காது. சிலதெல்லாம் கிரீம் யூஸ் பண்ணோம்னா மேல வந்து ஒரு மாரி திக்காவோ இல்லன்னா ஒரு மாரி அந்த இடம் வந்து ஈரப்பதமாவோ, ஸ்வெட் ஆகுற மாரியோ இருக்கும். இதுல அந்த மாரி இல்ல. ஸோ அதனால லைட் வெயிட். ஈஸியா ஸ்கின்னுக்குள்ளார அப்சர்ப் ஆகுற மாரி ஃபார்முலாஸ் தான் இதுல ஆட் பண்ணியிருக்கு. அதனால இது ஸ்கின் சீக்கிரமா அப்சர்வ் பண்றது மட்டும் இல்லாம, ஸ்கின் வந்து நல்லா ஹைட்ரேட்டடா, நரிஷ்டா தெரியறதுக்கும் ஆப்ஷன்ஸ் உண்டு இதுல. இன்னொன்னு ஸ்கின் இது அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஸ்கின் வந்து பாத்தீங்க அப்டின்னா, நார்மலாவே ட்ரை ஸ்கின்னா இருக்கிறவங்களுக்கும் சரி, ஆயிலி ஸ்கின்னா இருக்கிறவங்களுக்குமே சரி, ஸ்கின்னோட திக்னஸ் வந்து வேற மாரி இருக்கும். ட்ரையா இருக்கிறவங்களுக்கு ஒரு மாரி ட்ரை அண்ட் ஃப்ளேக்கியா இருக்கும். இல்லன்னா சம்டைம்ஸ் அந்த உள்ள இருக்க ரத்த குழாய்ல வந்து விசிபிளாவோ இல்ல கட் ஆகுற மாரியோ விசிபிலிட்டி இருக்கும். இதுலலாம் நமக்கு வின்டர் டைம்லலாம் அத வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஸ்கின்ன வந்து சாஃப்ட்டாவும், ஸ்மூத்தாவும் அதே மாரி ஸ்கின்னுக்குள்ள நேச்சுரல் அ அ அ நியூட்ரியன்ட்ஸ வந்து குடுக்கறது. அதுக்கேத்த மாரி ஸ்கின்ன வந்து ஹீல் பண்றது, இல்ல ரிப்பேர் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லாம, நம்ம எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் ஸ்கின் பிஹெச் இருக்கும். அத ரிட்டெயின் பண்ண வைக்கிறதுக்கும் இது சப்போர்ட் பண்ணும். அதெல்லாம் விட இன்னொரு நம்ம ஸ்கின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேல பார்க்கும்போது நார்மலா ஒரு சின்ன ஒரு லேயர் மாரி தெரியும். ஆனா அத உத்து பார்த்தோம்னா சின்ன சின்ன செல்ஸ் மாரி இருக்கும். ஒரு செல் இன்னொரு செல்லோட டைட்டா பைண்ட் ஆயிருக்கணும். அது எதுக்காக அப்படின்னா, ஃபாரின் பார்ட்டிகள உள்ள விடாம இருக்கறதுக்கு. அதான் வந்து ஸ்கின் பேரியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
பேரிகார்ட் போடுற மாரி தான்னு வச்சுக்கோங்களேன். தடுக்குற மாரி. அத இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்றதுனால ஃபாரின் பார்ட்டிகிள்ஸையும், மைக்ரோ ஆர்கானிசத்தையும் உள்ள விடாது. அண்ட் மெயினா சொல்லணும்னா நெறைய ப்ராடக்ட்ஸ்ல இருக்கிறதே பாராஃபின், சல்ஃபேட், மினரல் ஆயில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அன்வான்டட் கெமிக்கல்ஸ். இது எதுவுமே இதுல கிடையாது. அதனால யூ ஃபீல் ரொம்ப லைட்டா இது வந்து ஸ்கின்ன வந்து நல்லாவே புரொடெக்ட் பண்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் சொல்லலாம். அதனால தான் இது வந்து எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுக்குமே இது செட் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னது. அண்ட் மெயின் திங் இதுல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மெயின் ஃபார்முலா என்ன அப்டின்னா, டெட் சி மினரல் சொல்லிட்டு சொல்லுவோம். டெட் சி டெட் சீன்னு சொன்னாலே வந்து இட் ஹேவ் அ யூனிக் நேச்சர். வேர்ல்ட்ல இருக்க மத்த எல்லா ஓஷன்ஸ விட, ஓஷன்ல இருக்கக்கூடிய சால்ட்ட விட, இதோட மினரல் கன்டென்ட்டே வந்து பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். அதுவும் இல்லாம இதுல வந்து 26 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் மினரல்ஸ் இருக்கு. மத்ததுலலாம் பாத்தீங்கன்னா, சோடியம் குளோரைட்ஸ் தான் அதிகமா இருக்கிற மாரி இருக்கும். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா, குளோரைட் அண்ட் மெக்னீசியம் காம்போனன்ட் வந்து அதிகமா இருக்கும். ஜெனரலாவே சீ சால்ட் வந்து நெறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ வந்து கியூர் பண்ற எபிலிட்டி உண்டு. ஈவன் நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே நெறைய வரும். எக்ஸிமா, ஸ்கின் ரேஷஸ், ட்ரை ஸ்கின்ஸ்க்கு, டாண்ட்ரஃப்க்கு இதுக்கெல்லாம் வந்து டெட் சீ சால்ட்ஸ் வந்து இதுவா யூஸ் பண்ணுவாங்க. மெயின் ஃபார்முலாவா யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம, ஆ நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய மினரல்ஸ் வந்து வாட்டர வந்து ரிட்டெயின் பண்ற எபிலிட்டி இருக்கனால, ஸ்கின்ன வந்து மாய்ஸ்சர் லாக்டா வச்சிருக்க இது பண்ணும். ஓல்டு டெட் ஸ்கின்ஸ் ஏதாவது இருக்கு, ரிமூவ் ஆகாம இருக்குன்னா, அத ஈஸியா வந்து எக்ஸ்ஃபோலியேட்ன்னு சொல்லுவோம். ஈஸியா வந்து அத நம்ம குளிக்கும்போது எப்படி வந்து டெட் ஸ்கின்ஸ் வந்து ரிமூவ் ஆகும். அது மாரி அன்வான்டடா இருக்கிறது எல்லாமே ஈஸியா ரிமூவ் பண்ண வைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம, நம்ம ஸ்கின்னுக்கு மேல வந்து நமக்கு பாடிக்கு வேணுங்கிற நியூட்ரியன்ட்ஸ் லோடடா இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக்கி ஸ்கின் இன்னும் நரிஷ் பண்றதுக்குமே சப்போர்ட் பண்ணும். ஸோ ஹையஸ்ட் மினரல் கன்டென்ட் அதுவும் டெட் சீ சால்ட்ல இருக்கிற 26 மினரல்ஸ்ல எசென்ஷியல் ஒரு 12 யூனிக் மினரல்ஸ நம்ம இதுல ஆட் பண்ணியிருக்கிறதுனால, இது வந்து உங்களோட ஸ்கின் பேலன்ஸ், ஸ்கின் ஹெல்த்த வந்து ஆ மெயின்டெயின் பண்ணும். அது மட்டும் இல்லாம ஸ்கின்ன வந்து மெயின் திங்கே என்ன அப்டின்னா, எப்பவுமே வந்து ஏஜிங் ஆகக்கூடாதுன்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்கின் சீக்கிரமா ட்ரை ஆகக்கூடாது. அப்ப ஸ்கின் எந்த அளவுக்கு ஹைட்ரேட்டடா இருக்கோ, அந்த அளவுக்கு நம்மளால வந்து வி கேன் ஏபிள் டூ புரொடெக்ட் த ஸ்கின் ஃப்ரம் டேமேஜஸ். அப்ப ஏஜிங்கையுமே இது வந்து கம்மி பண்ணும். அண்ட் மோரோவர் ஸ்கின்னோட டெக்ஸ்சர வந்து இட் வில் பி லைக் யங் நரிஷ்டு ஸ்கின்னா வச்சுக்கிறதுக்குமே சப்போர்ட் பண்ணும். வி நீட் அ ப்ராப்பர் கொலாஜன் அண்ட் எலாஸ்டின் சப்போர்ட். ஸோ அதுக்குமே வந்து இது ஹெல்ப் பண்ணும். ஸோ அது மூலமா தான் வந்து டெட் சீ மினரல்ஸ் வந்து நம்மளோட ஸ்கின்னோட வந்து ஹைட்ரேட் பண்றதுக்கும், அது மூலமா நம்மளோட ஸ்கின்ன நரிஷ் பண்றதுக்குமே இது வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது. இது மெயினா என்ன சொல்லணும்னா, ஆ ஏன்னா எப்பவுமே பியூட்டி அப்டின்னாலே வந்து கிளியோபாட்ராவ பத்தி தான் வந்து அதிகமா எல்லாருமே பேசுவாங்க. அதுவும் எஸ்பெஷலி ஸ்கின் ஹெல்த், மேக்கப், பியூட்டி இண்டஸ்ட்ரில வரும்போது கிளியோபாட்ராவோட ரோல் இல்லாம இருக்கவே இருக்காது. ஏன்னா, இட்ஸ் அ வெரி ஒரு அவ்ளோ ஏன்ஷியன்ட் பீரியட்ல பியூட்டிக்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்க முடியும். அது வந்து மேக்கப்ல ப்ராடக்ட்ஸ் வந்து இன்வென்ட் பண்ண முடியும்னு சொன்னதுல வந்து ஒன் ஆஃப் த மெயின் பெர்சன் சொல்லுவோம். அவங்களே வந்து டெட் சீ சால்ட்ட வந்து அவங்களோட ஸ்கின் ஹெல்த்துக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இத வந்து ரொம்ப ரெகுலரைஸா கலெக்ட் பண்ண முடியாதனால, அவ தனியாவே தே புட் ஒரு காஸ்மெட்டிக் ஃபேக்டரி மாரி. அதாவது இப்ப நம்ம சொல்றோம் காஸ்மெட்டிக் ஃபேக்டரின்னா, அப்ப உள்ளதுல அவங்களுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையுமே நியர்பைலயே வந்து அவங்களுக்கு வேணுங்கிறத பில் பண்ணி, அதுல டெட் சீஸ் மினரல்ஸ வந்து ஒன் ஆஃப் த மெயின் இன்கிரியன்ட்ஸா யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மூலமா அவங்களோட ரெகுலர் ஸ்கின் ஹெல்த் ஏன்னா, இப்பவுமே நெறைய லிட்ரேச்சர்லயோ, ஸ்டோரீஸ்லயோ எதுல படிச்சாலுமே வந்து கிளியோபாட்ராவோட பியூட்டி பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட ரெகுலர் ரொட்டீன்லயுமே இது இருந்திருக்கு. எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, ஸ்கின்ன நரிஷ் பண்றதுக்கும், ஸ்கின்ல இருக்கக்கூடிய அன்வான்டட் டெட் ஸ்கின்ஸ் இல்லன்னா டாக்ஸின்ஸ் மெட்டீரியல்ஸ வந்து ரிமூவ் பண்றதுக்கும், ஓவரால் ஸ்கின்னோட ஹெல்த்த வந்து இன்னும் ஏஜிங் வந்து ரிவர்ஸ் பண்றதுக்கு, ஏஜிங்க கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் இதுல மெயினா சொல்றது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஆலோவேரான்ற மெயின் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஆலோவேராவ பொறுத்தவரைக்கும் என்ன அப்டின்னா, நம்ம வந்து ஆலோவேராவ நெறைய இதுக்கு படிச்சிருப்போம். ஆனா ஆலோவேரா ஜென்ரலாவே வந்து இட் இஸ் ரிச் இன் விட்டமின் இ சொல்லுவோம். பட் அது மட்டும் கிடையாது. ஆலோவேரால இருக்கக்கூடிய தாவர வகை வேதியியல் பொருள் நெறைய வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆ ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டியும் பண்ணும் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. நம்ம ஸ்கின்ஸ்ல வந்து ஏதாச்சும் தேவையில்லாத இம்யூன் அட்டாக்ஸ் இருக்கு. இல்ல நம்ம உடம்புக்கு வந்து நோய் எதிர்ப்பு தன்மை கம்மியா இருக்கும்போது, வெளியில இருந்து வேற ஏதாவது ஒரு பொருள் நம்ம ஸ்கின்ஸ வந்து இது பண்ற மாரி இருக்கு. அதனால செல் இன்ஜுரி ஆகுது அப்டின்னா, அத புரொடெக்ட் பண்ணிக்கிற குடுக்குற எபிலிட்டியுமே வந்து ஆலோவேராக்கு உண்டு. ஸோ ஆலோவேரா இது யூஸ் பண்றது மெயினா எதுக்காகன்னா, ஸ்கின்ன வந்து ஹைட்ரேட் பண்றதுக்காக. அதாவது நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஈரப்பதத்த தக்க வைக்கணும். அது மட்டும் இல்லாம ஸ்கின்ல ஏதாச்சும் இரிட்டேஷன், நமக்கே சம்டைம்ஸ் வந்து ஸ்கின்ல ஏதாவது சூடு பட்டுருச்சு, இல்லன்னா எரியுது, எரிச்சல் இருக்கு, பர்னிங் இருக்கு. யாருக்காவது வந்து வேக்சின்லாம் சிலர் பண்ணிக்கிறாங்கன்னா, அது மேல வந்து அலர்ஜி ஆகுது. இல்ல மேக்கப் போட்டதுக்கு அப்புறம் அலர்ஜி ஆகுதுன்னா, ஆலோவேரா வந்து அப்ளை பண்ணுவாங்க. அது உடனே அந்த இடத்த வந்து சப்ரஸ் பண்ணும்.
அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் சொன்னா அதுல விட்டமின் இ வந்து அதிகம். ஏன்னா விட்டமின் இன்றது எப்பவுமே வந்து புரொடெக்ஷன் தான் அதிகமா குடுக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு தேவையில்லாத பொருளோட ஆக்ஷன் அங்க நடந்து அதனால வந்து சேதமடையறதுக்கான வாய்ப்பு இருக்கோ, அந்த சேதத்த கம்மி பண்ணி அந்த டிஷ்யூ வந்து புரொடெக்ட் பண்றது தான் விட்டமின் இயோட வேல. அது ஆலோவேரால அதிகமாவே லோட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம, ஆலோவேரா பார்த்தீங்கன்னா, எப்பவுமே பார்க்க வந்து ஜெல் மாரி தான் இருக்கும். நீங்க அப்ளை பண்ணினீங்கன்னா, அது ட்ரையா தான் ஆகுமே தவிர பிசு பிசுன்னு இருக்காது. ஸோ அது வந்து இந்த கிரீஸி லுக் குடுக்காம இருக்கும். ஸோ அதனால எந்த மாரி டைப் ஆஃப் ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸ்பெசிஃபிக்கலி சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு வந்து இது நல்லாவே செட் ஆகும். ஸோ அதான் மெயினா ஆலோவேராவ பொறுத்தவரைக்கும் சொல்றது. இன்னொன்னு இதுல ஆட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தோம் அப்டின்னா, விட்டமின் ஈன்னு சொல்லக்கூடியது. ஸோ விட்டமின் ஈய பொறுத்தவரைக்கும் என்ன அப்டின்னா, விட்டமின் இ வந்து நேச்சுரலி வந்து ஒரு ஃபேட் சால்யுபிள் விட்டமின் தான். ஆனா எல்லா ஃபேட் சால்யுபிள் விட்டமினுக்குமே ஒரு டோஸ் உண்டு. இதுக்கு மேல எடுத்தீங்கன்னா அது டாக்ஸிசிட்டி ஆயிடும். விட்டமின் இக்கு அந்த மாரி கிடையாது. ஏன்னா விட்டமின் இ பொறுத்தவரைக்கும் அதோட வேலையே என்னன்னா எல்லாத்தையும் புரொடெக்ட் பண்றது. எந்த மாரி பாடியில செல்ஸா இருக்கட்டும், அத புரொடெக்ஷன் பண்றது தான் அதோட வேல. தேவையில்லாம ஒரு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகுதா? அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்றது நம்ம உடம்புக்கு தேவையில்லாத கெமிக்கல்ஸ் தான் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்னு சொல்லுவோம். அது நம்ம உடம்புலயே இருந்துச்சுன்னா, அது நல்லா இருக்க செல்லோட மெம்பரேன்ஸ் வந்து டேமேஜ் பண்ணும். அது எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணி, அத முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப லெஸ் டாக்ஸிக் மெட்டீரியலா கன்வெர்ட் பண்ணி விடுறது வந்து விட்டமின் ஈயோட வேல. அதே விட்டமின் இ நம்மளோட ஸ்கின்லயுமே ஆன்டி ஆக்ஸிடன்ட் ரோல் பண்ணும். நமக்கு வந்து என்விரான்மென்ட்ல இருந்து என்ன பொல்யூஷன்னால இருக்கலாம். அதே மாரி ஃபாரின் பார்ட்டிகல்ஸா இருக்கலாம். ஈவன் சம்டைம்ஸ் நம்ம இருக்கிற இடத்துல வேற ஏதாவது ஃபேக்டரிஸ் அதிகமா இருக்கிறதா இருக்கலாம். ஸோ இதனால நம்ம ஸ்கின்ல நடக்கக்கூடிய நார்மல் டேமேஜ் இல்ல ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் எதுனா அத சப்ரஸ் பண்றதுக்கு விட்டமின் இ ஹெல்ப் பண்ணும். ஸோ ஸ்கின்ன ஹைட்ரேட் பண்றதுக்கும் விட்டமின் இ ஹெல்ப் பண்ணும். அதே மாரி ஸ்கின்னுக்கு தேவையான நியூட்ரியன்ட்ஸ ப்ரொமோட் பண்றதுக்கும், செல்லோட நார்மல் ஃபங்ஷன ஸ்டிமுலேட் பண்றதுக்குமே விட்டமின் இக்கு வந்து சப்போர்ட் உண்டு. ஸோ அதனால இது வந்து நமக்கு ஏதாவது ஏஜிங்னாலயோ, இல்லன்னா ட்ரை ஸ்கின்னாலயோ ஃபைன் லைன்ஸ் வருது, விரிங்கிள்ஸ் வருது. அவங்க ஸ்கின் வந்து ஏஜிங்க்கான சைன்ஸ் தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னா, அத சப்ரஸ் பண்றதுக்கு வந்து விட்டமின் இ நமக்கு ஹெல்ப் பண்ணும். இது இல்லாம அதர் 2 ஆயில் டிஃபரண்ட் ஆயில்ஸ்ன்னு சொல்லலாம். ஒண்ணு வந்து ஆல்மண்ட் ஆயில், ஒண்ணு வந்து ஆப்ரிகாட் ஆயில் சொல்லுவோம். ஆல்மண்ட் ஆயில், ஆப்ரிகாட் ஆயில் 2மே வந்து ஸ்கின்னுக்கு ஹெல்த்துக்கு வந்து க்ளோஸ் ரிலேட்டட். அதுவும் சொல்லணும் அப்டின்னா, இதுல நெறைய நியூட்ரிஷனல் ப்ராப்பர்ட்டீஸ் உண்டு. அதுல குறிப்பா சொல்லணும் அப்டின்னா, இது ஃபேட்டி ஆசிட்ஸ். பூஃபாவோட பேஸ்டு ஆயில்ஸ் வந்து இதுல கன்டென்ட் அதிகம். ஆல்மண்ட் ஆயில பத்தி சொல்லணும் அப்டின்னா, ஆல்மண்ட் ஆயில் எப்பவுமே வந்து ஸ்கின்னுக்கு வந்து டீப் நரிஷ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா சிலதெல்லாம் வந்து மேலோட்டமா தான் வந்து ஹைட்ரேஷன் குடுக்கும். கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறமா சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, திருப்பி அந்த டி அ டீஹைட்ரேட் ஆன மாரி ஸ்கின்னு தெரியும். பட் ஆல்மண்ட் ஆயில் எப்பவுமே டீப் ஹைட்ரேஷன் குடுக்கறனால, ஈஸியாவே நம்மளோட செல்லுக்கு இடையில வந்து அது பெனிட்ரேட் ஆகுற எபிலிட்டியும் உண்டு. செல்லோட ஹெல்த்தையும் நல்லா பூஸ்ட் பண்ணி குடுக்கும். ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டிய நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் சாஃப்ட்டா ஸ்கின் வந்து பேபி ஸ்கின் மாரி குடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணும். மெயின் திங் வந்து ஏற்கனவே சொன்ன மாரி ஏஜிங்க வந்து ரிவர்ஸ் பண்றதுனால இது ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டியாவும் நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்னு ஸ்கின்ல நேச்சுரலா நடக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸ கம்மி பண்றது. அதனால ஸ்கின் வந்து நல்லா பிளமிஷஸ் இல்லாம ரேடியன்ட்டா அ ஒரு ஷைனி லுக்ஸ் குடுக்கறதுக்குமே வந்து ஆல்மண்ட் ஆயில் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அது மூலமா தான் நம்ம ஹைட்ரேஷன் சொல்றது. ஓகே. ஆப்ரிகாட்ல என்ன இருக்குன்னா, ஆப்ரிகாட் வந்து ஜென்ரலாவே சொல்லணும் அப்டின்னா, நேச்சுரலா விட்டமின் ஏ உண்டு. ரெட்டினால், அதே மாரி விட்டமின் இ, ஆன்டி ஆக்ஸிடன்ட். அது மட்டும் இல்லாம, இதுல ஒரு சில ஸ்பெசிஃபிக் ஃபேட்டி ஆசிட் அதுவும் சொல்லணும்னா, ஒமேகா 9ன்னு சொல்லுவாங்க. ஒமேகா 9 வந்து ஜென்ரலா எசென்ஷியல்னு கன்சிடர் பண்ண மாட்டோம். ஆனா நம்ம பாடியால அத பிரிப்பேர் பண்ணிக்க முடியும். மேபி ஒரு சிலருக்கு அது புரொடெக்ஷன் அந்த அளவுக்கு புரொடியூஸ் ஆகல அப்டின்னா, அதோட நேச்சுரல் புரொடெக்ஷன் வந்து நம்மளோட ஸ்கின்ல இருக்காது. ஸோ ஆப்ரிகாட் ஆயில் என்ன பண்ணும் அப்டின்னா, உங்களோட ஸ்கின்ன வந்து ஹைட்ரேட் பண்றது மட்டும் இல்லாம, அந்த இதுவுமே நான் கிரீஸி லுக் தான். அதனால வந்து அந்த பிசு பிசு தன்மைலாம் இருக்காது. லைட்டா தான் இருக்கிற மாரி இருக்கும். ஈஸியாவும் பெனிட்ரேட் ஆகுற மாரி இருக்கும். பட் ஒரு மெயின் திங் என்ன அப்டின்னா, நம்ம நேச்சுரலா ஸ்கின்ல ஃபார்ம் ஆகக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணி, அத மேக்ஸிமம் அதனால நம்ம ஸ்கின்னுக்கு எந்தவித ஹெல்த் இஷ்யூஸோ இல்லன்னா வந்து ஸ்கின்ல எதுவும் டேமேஜஸ் ஆக விடாம பாத்துக்கிறது. அது மட்டும் இல்லாம ஸ்கின் ஹெல்த்த வந்து நல்லா ப்ரமோட் பண்ணும். ஸ்கின்னுக்கு வந்து ரேடியன்ட் லுக் குடுக்கறதுக்குமே சப்போர்ட் பண்ணும். ஸோ இது இருந்துச்சுனாலே ஸ்கின் வந்து ஆ ஆன்டி ஏஜிங்னாலே ஆப்வியஸ்லி வந்து யூத்ஃபுல் ஸ்கின் தான். ஸோ ஏஜிங் வந்து ரிவர்ஸ் பண்ற எபிலிட்டி மாரி இல்லன்னா லெஸ் டேமேஜிங் மெட்டீரியல் சொல்லலாம். ஸோ ஒவ்வொருத்தரோட இன்டர்னல் ஹெல்த்துக்கு ஏத்த மாரி இது இன்னும் கொஞ்சம் ஸ்கின்ன வந்து நரிஷ் பண்ணி குடுக்குற மாரி இருக்கும். ஆல்மண்ட் ஆயில், ஆப்ரிகாட் ஆயில் ஜென்ரலாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒமேகா 3, ஒமேகா 6, ஒமேகா 9 எல்லாமே ரிச். இது மட்டும் இல்லாம விட்டமின் ஏவுமே வந்து ஆப்ரிகாட் ஆயில்ல இருக்கு. ஏன்னா விட்டமின் உங்களுக்கு அந்த ஃப்ரூட்ட பார்க்கும்போதே தெரியும் ஒரு yellowish கலர்ல இருக்கும். அதுல வந்து இருக்கக்கூடிய காம்போனன்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த விட்டமின் ஏ ஆ செல் வந்து கரெக்ட்டா அதோட பவுண்டரி லேயர மெயின்டெயின் பண்ணா தான் ஃபாரின் பார்ட்டிகிள்ஸையும் உள்ள விடாது. ஷ்ரிங்க்கும் ஆகாது.
செல் ஷ்ரிங்க் ஆச்சுன்னா சீக்கிரமாவே இடையில இடையில வந்து பள்ளம் பள்ளமா தெரியிற மாரி இருக்கும். அததான் ஏஜிங் சைன்னு சொல்றது. அப்ப ஜென்ரலா வந்து விட்டமின் ஏ சப்ஸ்டன்ஸ் எப்பவுமே செல்ல நரிஷ்டா, பேக்டா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால ஆப்ரிகாட் வந்து நமக்கு வந்து ஸ்கின்னுக்கு தேவையான ஹைட்ரேஷனையும், நரிஷ்மென்ட்டையும் குடுக்கறதுக்கான எபிலிட்டி உண்டு. ஸோ, நம்ம ஷ்வேகா மாய்ஸ்சரைசர் ப்ராடக்ட்ட பத்தின மத்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா, எப்பவுமே இத எடுத்துக்கும்போது ஒரு ஒரு ஸ்மால் குவான்டிட்டி எடுத்துட்டு, நம்ம கையில வந்து ஃபுல்லாவே சர்க்குலர் மோஷன்ல ஸ்ப்ரெட் பண்ணணும் ஈவனா. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணணும். எஸ்பெஷலி எப்பவுமே எந்த கிரீமுமே வந்து நம்ம கண்ணுக்கு போக்கூடாது. ஏன்னா, கண் எப்பவுமே வந்து ஒரு சென்சிட்டிவ் திங். அது கன்டினியூஸா மியூக்கஸ் அதிகமா செக்ரீட் பண்ணிட்டு இருக்கிற கூடிய இடம். அதனால கண்ண மட்டும் விட்டுட்டு மத்த ஃபேஸ்ல இருக்கிற எல்லா இடத்துலயும் சர்க்குலர் மோஷன்ல அதுவும் குறிப்பா சொன்னா, ஃபேஸ்ல எப்ப எது அப்ளை பண்ணாலுமே அப்வர்ட் டைரக்ஷன்ல வந்து நம்ம அப்ளை பண்றது வந்து அட்வைசபிள். ஏன் அப்டின்னா, அது உங்களுக்கு ஸ்கின் இன்னும் கொஞ்சம் டைட்டனிங் பண்ணி, அவ்ளோ சீக்கிரமா அந்த ஸ்கின் சாகினஸ்லாம் ஆக விடாது. ஸோ அதுக்காக. ஸோ ஒரு சின்ன குவான்டிட்டி உங்களோட பாம்ல எடுத்துட்டு ஃபுல்லா சர்க்குலர் மோஷன்ல அப்ளை பண்ணி, அதுக்கப்புறமா ஃபேஸ்ல அப்வர்ட் டைரக்ஷன்ல சர்க்குலர் மோஷன்ல தேய்க்கிறது அட்வைசபிள். மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றது வந்து 2 டைம் யூஸ் பண்ணலாம். எப்பவுமே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா, நம்ம வந்து உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு தான் நம்ம திருப்பி ஹைட்ரேட் பண்றோம். ஸோ அதனால 2 டைம்ஸ் காலையில ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு காலையில ஒரு டைமும், நைட் அப்ளை பண்றதுமே பெஸ்ட்டு. நைட் வந்து பார்த்தீங்கன்னா, சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின்ன்றது காலையில எந்திரிக்கும்போது தான் ரொம்ப தெரியிற மாரி இருக்கும். அதுவும் சிலருக்குலாம் டீ ஜோனுன்னு சொல்லுவாங்க. நோஸ் கிட்ட, சீக் ஏரியாஸ்ல, அப்புறம் ஃபோர் ஹெட்ஸ்ல மட்டும் இருக்கிற மாரி இருக்கும். ஏன்னா, ஸ்கின் ஹெல்த் வந்து எப்ப அவங்களுக்கு அவுட் பிரேக்ஸ் வருதுன்னே தெரியாது. ஸோ அதனால 2 டைம்ஸ் யூஸ் பண்றது உங்களோட ஸ்கின்னோட நார்மல் ஹெல்த்த வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இதோட ரேட் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலா ₹580. பட் ஆனா நம்ம செல்லர் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 431. ஸோ இதோட எல்பி வந்து 5 நம்பர்ஸ். ஜென்ரலா இது வந்து அ ஈஸியா எல்லார்கிட்டயும் ரீச் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம, 4 லைஃப் இதுவரைக்கும் ட்ரை பண்ணல. ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கறதுக்குமே ஏன்னா இந்தியன் மைண்ட் செட்டப்ன்றது ஒண்ணு இருக்கு. அத தவிர்த்து வந்து ஒருத்தவங்கள ரீச் பண்றதுக்குன்னு வே அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஈசியஸ்ட் வேன்னு சொல்லலாம். ஸோ இதான் வந்து நம்ம ஷ்வேகா மாய்ஸ்சரைசரோட 3 இன் 1 ஸ்கின் கேர் வித் சி மினரல்ஸ்.